உன்னுடைய மந்திர சக்தியை நம்பி தாயா அம்மனோட கண்மலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சக்தி வந்து என் சிஸ்டர் கொண்டுடுச்சு. அடுத்தது என் உயிருக்கு ஆபத்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் மகிஷாசுரனோட மறு அவதாரம். உன்னை அம்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மனையே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா இந்தாங்கம்மா மோரு. உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு? அப்ப ஏதோ தப்பு. அம்மாடியோ, நீ உப்பு போட்டு கொடுக்கலனாலும் நான் உன்னை உள்ளளவு நினைப்பேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் கோயிலுக்கு போகணும். சாமியே இங்க இருக்கும்போது கோயிலுக்கு எதுக்கு போகணும்? வேண்டுதல் கோயிலுக்கு போய் நிறைவேற்றதானே முறை. அதான். போயிட்டு வா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்லக்கூடாது. அம்மா, என்னம்மா பாக்குற? நான் சுமங்கலியா போய்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அதனால நான் வர்ற வரைக்கும் என் புருஷனை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு பேரு சத்தியமா இல்ல சதியா? அம்மா, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். அதுக்காக எனக்கு நீ இந்த சத்தியத்தை பண்ண கூடாதா? சத்தியத்துல என்ன பத்தியம்? செஞ்சிட்டா போச்சு. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். போயிட்டு வா. இது போதும், இது போதுமா? அம்மன் ஏமாந்துட்டா. நான் நினைச்சது நடக்க போகுது. மந்திரமூர்த்தி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டியை விட்டு அம்மன்ட்ட சத்தியம் வாங்க சொன்னேன். நானும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்? கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தாதானே அம்மன் உன்னை கொல்லுவா. உன் பொண்டாட்டி திரும்பி வரலன்னா? வெரி குட் ஐடியா. உன் பொண்டாட்டிய நான் தீர்த்து கட்டுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் உயிரையே காப்பாத்த போறேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற கண்மலர் வேணும். அதை எடுத்துக்கிட்டு வா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு தடவை தலையே போயிடுச்சு. அது என்ன சாதாரண குழந்தையா? சக்தி உள்ள குழந்தை. பயப்படாத, உனக்கு சக்திய நான் கொடுக்கிறேன். உன்னோட கைக்கு சாத்தான் சக்தியை கொடுத்திருக்கிறேன். போய் அந்த குழந்தையோட கண்ணை பறிச்சுக்கிட்டு வா. போ.
நினைச்சேன், இருந்தாலும் உன்னை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் பக்தையோட உயிரியை பறிக்க நினைக்கிறியே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அவரை கொன்னாக்கா என் கோவமே அடக்கும். நில்லுமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. நான் இன்னும் வீட்டுக்கும் போகல, சத்தியமும் முடியல. சத்தியம் முடியலையா? தெய்வம் சத்தியத்தை மறந்ததா சரித்திரமே இல்லடி. ஆனா இவன் உன்னையே சத்தியம் வாங்க வச்சு உன்னையே கொலை பண்ண பார்த்தா இவனையா மன்னிக்க சொல்றேன்? இனி இவனை விட்டு வைக்க மாட்டேன். வாய் நிறைய கூப்பிட்டே அந்த மகளுக்கு நீ கொடுக்கிற சீதனமா இது? எந்த தாயாவது அவன் மகளை விதவையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாளா? ஆனா நீ ஆசைப்படுற. வா, வந்து ஆசை நிறைவேற்றிக்கோ. வா அடி பாவி மகளே, நீ மட்டும் குங்குமக்காரியா வாழணும். அதான் குங்குமத்தை எடுத்து நிக்கணும். அப்படித்தானே? அதான் உனக்கு சந்தோஷம். அப்ப வா, உன் மகளோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கோ. வா. அம்மா, தாயே, மனுஷனா பிறந்தோம், அரக்கனா வாழ்ந்துட்டேன். மத்தவங்க கண்ணை பறிச்சு தொடரலாம மாரியம்மா கண்ணையே பறிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. கண்ணை பறிச்ச பாவத்துக்கு இவர் கையை எடுத்துட்டு இந்த தண்டனையே போதும். இவரை மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. சத்தியத்துக்காக மட்டும் இல்ல, உன்ன மாதிரி உத்தமிக்காகவும் இவரை நான் மன்னிக்கிறேன். அம்மா, என் குழந்தைகிட்ட இருக்கிற உன்னோட கண்மலரை நீயே எடுத்துக்கம்மா, நீயே எடுத்துக்க.